Hi dear subscribers and friends, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம பாட்டில் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய பாட்டில் எடுத்திருக்கேன் நான். அண்ட் வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட் பண்ணலாம். ஓகேவா? கொஞ்சம் இருந்தால் போதும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போவுமே பாட்டில் கிராஃப்ட் பண்ணுறதா இருந்தால் டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணிடுவோம்ல. அதுக்காக கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் எடுத்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி பெரிய பாட்டிலாக இருந்தால் ஒரு 5 டிஷ்யூ பேப்பர் கிட்ட தேவைப்படும். சின்ன பாட்டிலாக இருந்தால் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் போதும். இப்போ நான் ஒரு 5 டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஒன்றா வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஃபெவிகால் தண்ணி எடுக்கணும். ஃபெவிகால் ஆல்ரெடி நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் இந்த பாட்டிலில் வச்சுருந்தேன். ஃபெவிகால் அந்த பெருசு பாட்டில் காலி ஆகிடுச்சு. அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்துக்கிறேன். அண்ட் வந்து அந்த தண்ணி யூஸ் பண்ணி நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரை ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். அந்த பாட்டில் ஃபுல்லாக ஒட்டிக்கலாம், கவர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து பாட்டில் கிராஃப்ட் பண்ணாலே பொதுவாக டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணுவோம். டிஷ்யூ பேப்பர் வச்சு எதுக்கு கவர் பண்ணுறோன்னா கொஞ்சம் அது வந்து டெக்ஸ்சராக தெரியும். இப்போ சாதாரண ஒரு பாட்டிலில் நம்ம வந்து கலர் பண்ணும் போதும் சரி, அதை பெயிண்ட் பண்ணும் போது ஒரு மாதிரி வழுவலுன்னு இருக்கும். பெயிண்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். இதை டிஷ்யூ பேப்பர் நம்ம ஒட்டும் போது நம்மளுக்கு பெயிண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக செலவாகும். இன்னொன்று வந்து அது பார்க்குறதுக்கு ஒரு டெக்ஸ்சர் அழகாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து எல்லா பாட்டில் கிராஃப்ட்லேயுமே வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதே மாதிரி நான் ஃபுல்லாக எல்லா பாட்டிலும் ஃபுல்லாகவும் டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நம்ம ஒரு லேயர் மட்டும் ஒட்டாதீங்க. டிஷ்யூ பேப்பர் வந்து 2 லேயராக ஒட்டிக்கோங்க. எதுக்குன்னா கொஞ்சம் கையில் பட்டாலும் அது வந்து கிளியாமல் இருக்கிறதுக்காகவும் இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும்ல, அதுக்காகவும் தான். சரி, இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக நான் கவர் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் காய வைங்க. ஒரு 5 நிமிஷம் கிட்ட நீங்கள் வந்து காய வைங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கலாம். அந்த ஐஸ்கிரீம் குச்சியில் வந்து என்ன பண்ணணும்னா, மேலே அந்த ஒரு சைடு மட்டும் அந்த கார்னரை கட் பண்ணணும். ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி மேலே இருக்க அந்த சின்ன பீஸை கட் பண்ணிவிடுங்க. ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? அது வந்து நம்ம எல்லாத்தையும் அந்த பாட்டிலில் வச்சு ஒட்டுறதுக்காக தான். ஒரு சைடு மட்டும் கட் பண்ணால் கொஞ்சம் லேயர் கரெக்டாக வருன்றதுக்காக நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் பீஸ் மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் இருந்தால் போதும். அந்த பாட்டில் ரவுண்டு இருக்குல்ல, அதை சுற்றியும் ஒட்டுறதுக்கு தான். இதை விட கொஞ்சம் கம்மியாக தான், இதுவே ஒரு 2-3 குச்சி எக்ஸ்ட்ரா வந்துரும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பாட்டிலில் நான் சொன்ன மாதிரியே ஒட்டிக்கலாம். அப்படியே சுற்றி. எப்படின்னா ரொம்ப நெருக்கமாக ஒட்டக்கூடாது. கொஞ்சம் கேப் வச்சு ஒட்டுங்க. ஒரு ரொம்ப லைட்டாக சின்ன கேப் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஐஸ் குச்சிக்கு இடையிலையும் லைட்டாக சின்ன கேப் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதில் ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இதையுமே கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கிட்ட காய வைங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் ஒட்டினீங்கன்னா அதையும் கொஞ்சம் நேரம் காய வைங்க. அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒட்டினீங்கன்னா அதையும் கொஞ்சம் நேரம் காய வைங்க. அந்த மாதிரி கொஞ்சம் காஞ்சிட்ட பிறகு அடுத்தடுத்த வேலை நம்ம பண்ணலாம். ஓகேவா? அடுத்து ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஃபெவிகாலில் மிக்ஸ் பண்ண தண்ணி ஏற்கனவே கொஞ்சம் இருந்துச்சு. அதில் வந்து நான் இந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பாஞ்ச் ப்ரஷ் இருக்குல்ல, அது நம்ம வீட்டில் செஞ்சது தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலனா நீங்கள் வந்து நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரஷ் வச்சு நான் ஃபுல்லாகவே இந்த பாட்டில் ஃபுல்லாகவே வந்து அந்த டிஷ்யூ பேப்பரு அப்புறம் வந்து அந்த ஐஸ் குச்சி எல்லாத்துலேயுமே வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஒரு காமனாக நான் பிளாக் கலர் பெயிண்ட் கொடுக்குறேன். இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அது கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். அது கீழே இருக்க ஐஸ் குச்சிக்கு மட்டும் ஸ்பாஞ்ச் ப்ரஷ் யூஸ் பண்ணாதீங்க. சாதாரண ப்ரஷ் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலர் கொடுத்து முடிச்சாச்சு. இதையுமே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் காய வைக்கிற மாதிரி வரும். ஓகேவா? இந்த ஐஸ் குச்சி அப்புறம் வந்து இந்த ஃபெவிகால்னு சொல்கிறேன். அது என்னது டிஷ்யூ பேப்பர் இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கலர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம கொஞ்சம் க்ளே எடுத்துக்கலாம். நம்ம வீட்லேயே செஞ்ச ஆட்ரி க்ளே தான் இப்போ நான் எடுக்கிறேன். இதில் வந்து ஆல்ரெடி ஒரு கிராஃப்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து ஹோம்மேடாக எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஓகே, அந்த க்ளே வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ்லாம் கிடக்கல. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளே மோல்டு. ஆக்சுவலி இது வந்து நானே ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி டிசைனில் அப்புறம் லீஃப் மாதிரி அப்புறம் குட்டியாக ரவுண்டு மாதிரிலாம் ட்ரை பண்ணேன். இந்த வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேணால் அது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து நம்மளோட இந்த க்ளேவை எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் க்ளே வந்து கவரில் வச்சுருந்தால அந்த க்ளே கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்படியே தான் இருக்குது. ஒரு 1 வீக் இல்லைனா 2 வீக் இருக்குன்னு நினைக்கிறேன். இது செஞ்சு நல்லா தான் இருக்குது எனக்கு. கண்டிப்பாக நீங்களுமே செஞ்சு பாருங்கள். இதை வச்சு கிராஃப்ட் நிறைய பண்ணலாம். ஓகே, அதுவே நம்மகிட்ட காலியாக போகுது. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பேரட் கிராஃப்ட் பண்ணியிருந்தோம். நம்ம வீட்டிலே செஞ்ச க்ளே வச்சு அதில் கொஞ்சம் நிறைய க்ளே போயிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற க்ளேயில் இந்த கிராஃப்ட் வந்து நம்ம பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் க்ளே எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி நீளமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த கத்தியை வச்சு இப்போ நான் பண்ணுற மாதிரி
ஒரு நீளமான பீஸ் நம்மளுக்கு வேணும் இந்த க்ளேயில். அதனால் இந்த மாதிரி அந்த நீளமான பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் கிட்ட நம்மளுக்கு தேவைப்படும். ஒரு 4 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து நம்ம இந்த ஐஸ் குச்சி ஒட்டினோம்ல பாட்டிலில், அதில் வச்சு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். அதுக்காக தான் ஒரு 4 பீஸ் இதே மாதிரியே நீளமாக உருட்டிட்டு அப்புறம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து நீளமாக வச்சு அப்படியே கட் பண்ணி பார்த்தேன். எனக்கு கட் பண்ணவே முடியல, அப்படியே பிரிஞ்சுட்டு வந்துருச்சு. அதனால் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து ஒட்டிக்கலாம். இப்போ நான் வச்சேன்ல, இதே மாதிரி நம்ம வச்சு தான் ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து அந்த க்ளேயில் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டுடுங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் அந்த க்ளே ஃபுல்லாகவே வந்து ஃபெவிகால் அப்ளை ஆகணும், அதுக்காக தான். ஓகே, அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஐஸ் குச்சி கீழே அந்த பாட்டிலோட லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் க்ளேவையும் எடுத்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி அது பக்கத்தில் ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாக அந்த ரவுண்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் சின்ன கேப் இருந்துச்சு, அந்த கேப்லேயும் ஒரு குட்டி க்ளே எடுத்து நான் அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ளே வந்து இப்போ ஒட்டின மாதிரியே அதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். அதுக்கு மேலே வச்சு ஒட்ட போகிறோம். இப்போ நான் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதையுமே அப்படியே அந்த ரவுண்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். நான் நேற்று சொல்லியிருந்தேன் க்ளூகன் வச்சு ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பட் இந்த கிராஃப்ட்டுக்கு எனக்கு க்ளூகன் எதுவுமே தேவைப்படலை, ஃபெவிகால்லே முடிச்சிட்டேன். ஃபெவிகால் வச்சுருந்தீங்கன்னா இந்த கிராஃப்ட் பண்ணுங்கள். ஓகே, க்ளூகன் வச்சு வேணால் நான் போடுறேன், க்ளூகன் வச்சும் போடுறேன். நான் வந்து இது ஃபெவிகால் வச்சு முடிச்சிட்டேன். ஓகே, அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்துக்கோங்க. அந்த க்ளேயில் வந்து கொடி தான் நம்ம நிறைய கிராஃப்ட்டில் வந்து நான் இந்த மாதிரி கொடி பண்ணியிருப்பேன். நிறையனா க்ளே கிராஃப்ட் ஒரு 2-3 இந்த மாதிரி பண்ணியிருப்பேன். அது மாதிரி நம்ம கொடி தான் பண்ண போகிறோம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கொடி வந்து ஒரு 4-5 பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து கொஞ்சம் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் வந்து நம்ம லீஃப்க்கு தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். நம்ம க்ரீன் கலர் க்ளே பண்ணது ரொம்பவே யூஸ் ஆகுது, ஏன்னா வந்து அந்த லீஃபுக்கெலாம் அதிகமாக. அதனால் க்ளே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ரீன் கலர் க்ளேவும் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படி பண்ணுறதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நான் அதுக்கு வீடியோ போட்டேன். அப்படி இல்லைனா நான் ஐட் பட்டனில் கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து கொஞ்சம் லீஃப் மாதிரி நான் வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். வரையில் அப்படியே சும்மா அந்த கத்தி வச்சு கட் பண்ணியிருக்கேன். ஒரு சாதாரண லீஃப் தான். அடுத்து வந்து ரெட் கலர் க்ளே கொஞ்சம் செஞ்சு வச்சிருந்தோம்ல, அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்து இப்படி உருட்டி வச்சுக்கோங்க. ரவுண்டு பீஸாக நிறைய ரவுண்ட் பீஸ் தேவைப்படும். இந்த மாதிரி நிறைய நான் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் வச்சு ஒட்டி நம்ம அசம்பிள் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த பாட்டில் எடுத்துக்கலாம். பாட்டிலில் வந்து அந்த கொடி அண்ட் வந்து இலை, அப்புறம் அந்த குட்டியாக ரவுண்ட்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ கொடிலாம் வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி மேலேருந்து அந்த பாட்டிலோட ஸ்டார்டிங்லேருந்து அதுக்கு கீழே போகிற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இஷ்டம் தான். அந்த கொடியோடைய ஒரு ஞாபகம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். அது எப்படி இருக்குன்னு வந்து இமேஜினேஷன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி வளைச்சி நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ஃபெவிகாலில் ஃபஸ்ட்டு வந்து கம் அப்ளை அதான் அந்த வரைஞ்சிட்டு அப்புறம் வந்து அந்த க்ளேவை எடுத்து கரெக்டாக அதில் வந்து ஒட்டிக்கோங்க. ஒரு சுற்றி அந்த பாட்டிலில் எவ்வளோ ஒட்ட முடியுமோ அவ்வளோ ஒட்டுங்க. பட் வந்து நிறைய கொச்சன்னு ஒட்டிடாதீங்க. ஒரு 4-5 கிட்ட ஒட்டிக்கோங்க. நான் இப்போ 3 ஒட்டிட்டு இன்னும் 2 வந்து இந்த க்ளேயில் சேர்த்து ஒட்டிட்டேன். அதை காமிக்கல, நான் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஒரு மேலே மட்டும் அந்த எட்ஜஸில் ஒரு 2-3 ஒட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த லீஃபையும் ஒட்டிக்கலாம். லீஃபுமே அதே மாதிரி தான். ஒரு 2-3 இடத்துல வந்து பார்த்து ஒட்டிக்கோங்க. அந்த சின்னதாக நம்ம பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எங்கே ஒட்ட போகிறோமோ அதுக்கு பக்கத்தில் லீஃப் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் பார்த்து அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒட்டிக்கோங்க. நான் ஒரு 6-5 லீஃப் கிட்ட செஞ்சு வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் அங்கங்கே நான் ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து நான் ஒட்டிட்டேன். அவ்வளோதான், லீஃபையும் வந்து நம்ம ஒட்டியாச்சு. லாஸ்ட் நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. என்னென்னா அந்த சின்ன பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தால அதை வந்து ஒரு கிரேப் மாடலுக்கு தான் நான் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த லீஃபுக்கெலாம் கொஞ்சம் டெக்ஸ்சர் கொடுத்துடலாம். அந்த லீஃப்லலாம் சின்ன லைன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் கொடுத்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டூல்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இல்லைனா சாதாரண ஒரு தொடப்ப குச்சி ஆர் வந்து சின்ன சிசர் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்பி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட எடுத்து இந்த மாதிரி அந்த இலையில் இருக்கிற குட்டி லைன்ஸ் மட்டும் போட்டுக்குவோங்க. இந்த மாதிரி சைடில் அண்ட் வந்து நேராக லென்த்தாக ஒரு கோடு போட்டு அண்ட் வந்து அதோட சைடில் கொஞ்சம் கோடு போட்டுக்குவோம். அப்போ வந்து சாதாரண நம்ம ஒட்டின லீஃபை விட அது மாதிரி நம்ம பண்ணிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீச்சராக இருக்கும். அதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இதுக்கும் கொஞ்சம் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து நம்ம அந்த குட்டி பால்ஸ் அதை எடுத்து ஒட்டிடலாம். அது எப்படி ஒட்ட போகிறோம்னா ஒரு கிரேப் மாடலுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு கிரேப் மாடலுக்கு ஒட்ட போகிறோம். மேலே ஒரு 4 பீஸ் இருக்கிற மாதிரி, அதுக்கு கீழே ஒரு சின்ன 3 பீஸ், அப்புறம் 2, அப்புறம் 1, அந்த மாதிரி லைன் பை லைனாக வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஒட்டுறதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ஒரே மாதிரி கிரேப்பாக நான் பண்ணல.
ஓகேவா. கொஞ்சம் சின்ன திராட்சை அப்புறம் பெரிய திராட்சை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் பண்ணுறேன். இது வந்து ஒரு நடுத்தரமான திராட்சை இப்போ நம்ம ஒட்டியிருக்கிறது. அடுத்து கொஞ்சம் பெரிய திராட்சை வந்து நம்ம ஒட்டலாம். அதுக்கு வந்து அதை மாதிரி கொஞ்சம் நிறைய பால்ஸ் யூஸ் பண்ணி பெரிய திராட்சை ஒன்று பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்ததில் ஒரு சின்ன திராட்சை பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து கேட்கலாம், திராட்சை வந்து கிரேப் வந்து இந்த கலர்லையா இருக்கும், அது வந்து பர்பிள் கலரில் தானே இருக்கும்னு கேட்கலாம். பட் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட க்ளே வந்து ரெட் கலரில் நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல, அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுலேயே பண்ணுறேன். பட் இதுவுமே பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக எனக்கு பிடிச்சதா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து இதுவுமே ஒரு மாதிரி திராட்சையிலேயே வந்து ரெட் கலர் திராட்சைன்னு சொல்லிட்டு நம்மளே ஒன்று வந்து உருவாக்கிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து எனக்கு தோன்ற இடத்துலலாம் சின்ன திராட்சை பெரிய திராட்சைன்னு சொல்லிட்டு நான் ஒட்டி முடிச்சிட்டேன். சின்னதாக ஒரு 3 பீட்ஸ் இருக்கிற மாதிரி கூட நான் வச்சுருக்கேன், பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கூட நம்ம ஒட்டிக்கலாம். ஓகேவா. அடுத்து வந்து நம்ம அந்த ஐஸ் குச்சி ஒட்டினோம்ல, அதில் வந்து எனக்கு அந்த பிளாக் கலர் அவ்வளோ அந்த ஐஸ் குச்சி லுக்காகவே தெரியல. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் எடுத்து அந்த ஐஸ் குச்சியில் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அது வச்சு கொஞ்சம் தெரியுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஓகேவா. இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. சும்மா சாதாரணமாக நம்ம கையிலேயே கொடுத்துக்கோங்க. ஓகே. அண்ட் வந்து அந்த க்ளேலேயுமே கொடுத்துருங்க. அந்த க்ளேவும் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக் கொடுக்குறனால அந்த க்ளேலையும் சேர்த்து நான் வந்து கலர் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, கொடுத்து முடிச்சிட்டேன். ஒயிட் கலரில் இருந்ததே நல்லா இருந்ததா இல்லை இந்த கலர் கொடுத்துட்ட பிறகு கொஞ்சம் சொதப்பிட்டேனா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். பட் வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரியல ஒயிட் கலருக்கும் இதுக்கும். அந்த ஐஸ் குச்சி கொஞ்சம் லுக்காக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த கிரேப் கலர் கொடுத்துருக்கேன். சாரி, கிரேப் கலர் இல்லை, கிரே கலர் தானே, காஃபி கலர்னு வச்சுக்க வேண்டியதான். ஆமாம், காஃபி கலர் கொடுத்துருக்கேன். இப்போ என்னால் இதை கையிலேயே பிடிக்க முடியல, கொஞ்சம் காஞ்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும். இது வந்து நான் காயில், அதனால வந்து நான் இப்போ லைட்டாக பிடிச்சி தான் காமிச்சிட்டு இருக்கேன். இது வந்து காயறதுக்கு எப்படியும் ஒரு 1 day 24 hours ஆகும் இந்த க்ளே வந்து காயறதுக்கு. நம்ம கடையில் வாங்குகிற க்ளேவாக இருந்துச்சுன்னா சீக்கிரமே காஞ்சிரும். ஒரு 24 hours ஆகாது, கொஞ்சம் டைம் கம்மியாக தான் செலவாகும், அதுக்குள்ளே காஞ்சிரும். பட் வந்து நம்ம வீட்டிலே செஞ்ச க்ளேக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் வந்து அதை தொடவே தொடாதீங்க, செஞ்சு அப்படியே வச்சுருங்க, அது தானாலே காஞ்சிரும். இன்னொன்று என்னென்னா, கொஞ்சம் இந்த கொடியை மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக சின்னதாக செஞ்சுருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து இந்த பாட்டில் கிராஃப்ட் வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. கண்டிப்பாக நீங்களுமே செஞ்சு பாருங்கள். அண்ட் வந்து வேறு டிசைனில் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களோட இனிவேட்டுக்கு தகுந்த மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் டெய்லியுமே பார்க்கலாம், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.